இன்றைக்கு ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு நாட்டில் எவ்வளவு செலவழிக்கிறான்? ஜனாதிபதி என்ற ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை வாகனம், அவருக்கு எவ்வளவு செலவு? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 மலக்குகள் அல்லாஹ் நியமிச்சாங்க. அந்த மலக்குகளை ஹாஃபிதீன்கள் என்று சொல்லுவாங்க, அடியாறுகளை பாதுகாக்கிற மலக்குகள். இப்படி ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யும். ஏன் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இதில் செஞ்சு தந்திருக்கிறான்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய அவன் சுமத்தின அந்த அமானிதங்களை மிக இலகுவாக மிக அழகாக செஞ்சுட்டு போறதுக்காக. யாராவது நினைப்பாங்கண்டா, எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்குது சாப்பிட, குடிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அழகாக உடுக்கிறதுக்கு, பயணம் போறதுக்கு, இதுக்குத்தான் படைச்சிருக்கிறான் என்று யாராவது விளங்குவாங்களா இருந்தா, அவங்க மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள. அது மிருகங்களுடைய வேலை. ஷஹவாத்துகளை, ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உலகத்தை விட்டு போறது மிருகங்கள், பறவைகள் வேலை. மனிதர்களாக எங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு படைச்சிருக்கிறார். சில அமானிதங்களை பூர்த்தி செய்யும், பாரங்கள் தந்திக்கிறார். இந்த அமானிதங்களை எங்களுக்கு தர முன்னால அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்பினங்களுக்கு அல்லாஹ் முன் வச்சானா, இந்த அமானிதங்களை நீங்க தூக்குறதுக்கு தயாரா. வானங்களுக்கு முன்னால வச்சார். வானம் சொல்லிச்சு எங்களுக்கு இயலாது. பிரமாண்டமான இந்த பூமிக்கு முன்னால வச்சார். பூமியும் ஏலான்னு சொல்லிச்சு. பிரமாண்டமான மலைகள் இருக்குது, அந்த மலைகளுக்கு முன் வச்சார். மலைகள் ஏலன்னு சொல்லிச்சு. இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நாங்க அமானிதத்தை இந்த மலைகள், வானங்கள், பூமிகளுக்கு முன்னால சமர்ப்பித்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அவைகள் அவற்றை சுமக்க மறுத்து விட்டன. ஏலான்னு சொல்லிச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லான், மனிதனுக்கு முன் வச்ச மனிதன் கபூல் செஞ்சான். வஹமலஹல் இன்சான், அது எங்கட சார்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபூல் செஞ்சிருக்கவும் இல்லை, அல்லது நாங்க எல்லாரும் ஆலமுல் அர்வாஹ்ல கபூல் செஞ்சிட்டோம். இப்ப இந்த அமானிதத்தை நிறைவேற்றான் நீங்களை பார்க்கிற இடம் தான் இந்த உலகம். அப்ப எங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை தந்து, இந்த உலகத்தில கொஞ்ச காலம் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அமானிதத்தை நிறைவேற்றவங்க யாரு, இந்த அமானிதத்துல மோசடி செய்யறவங்க யாரு? கேமராவை விட பவர் அல்லாஹ்ட பார்வை, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆக குறைஞ்சது 3 பொறுப்புகளை அவங்க செஞ்சுட்டே போகும். அந்த 3 பொறுப்புகளையும் செய்யாம உலகத்தில் இருந்து போறது ஆபத்துக்கு மேல் ஆபத்து. அந்த 3 பொறுப்புகளை நிறைவேற்றாம மௌத்தாகிறது அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பொறுப்புகளை பற்றி சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, சொன்னா ஈமான் உள்ளவர்களே என்றார். ஏங்க இதை விளங்கெடுக்கிறதுக்கேனும் ஈமானுடைய வெளிச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். எல்லா மனிதர்களுக்கும் இந்த பொறுப்புகளை விளங்கவும் மேலாது, சாதிக்கவும் மேலாது.
எனவே ரப்ப பேசுறார், உலகத்தில் இவ்வளவு மனிதர்களும் இருக்கும் போது ஈமான் உள்ளவர்கள் என்று பேசுறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகள் என்று பேசுறார். பேசி சொல்றார், உங்களோட முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாங்க. எங்களை இன்னொருத்தரால நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது சிரமம். நீங்க அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொண்டு வாங்க. முதல் கடமை எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க. இப்ப ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கோங்க, உங்ககிட்ட கேளுங்க, நீ நரகத்தில் இருந்து தப்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? பசி வந்தா சாப்பிடுறதுக்கு வீட்டில ஏற்பாடு இருக்கு. மழை வந்தா நனையாம இருக்கிறதுக்கு வீட்டில் ஏற்பாடு இருக்குது. ஆடையில அழுக்கப்பட்டா மாத்திரத்துக்கு ஏற்பாடு இருக்குது. திருமண விருந்துகள் வந்தா உடுத்து போறதுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. பிரயாணம் தேவைப்பட்டா போறதுக்கு வாகன ஏற்பாடு இருக்குது. இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அதாப் நரகம் முன்னால் இருக்குது. இந்த நரகத்தில் இருந்து தப்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் என்ற ரப்பு கட்டாய உத்தரவாக சொல்லி இருக்கிறான். அதை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். நரகத்தில் இருந்து பாதுகாருங்க என்று என்ற ரப்பு என்ன பார்த்து சொல்றான். நான் என்ன ஏற்பாடு செஞ்சேன்? அப்படி ஒரு கேள்வி கேட்டா எங்களுக்கே திருப்தியான பதில எங்களோட உள்ளம் சொல்லாது. ஏன்? ஆகுமான முயற்சி ஒன்று செஞ்சில்லை. ஆகுமான முயற்சி ஒன்று செஞ்சில்லை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், இரண்டாவது பொறுப்பு உங்களோட குடும்பங்களை பாதுகாருங்க. வாஹ்லீக்கும், நீங்க உங்களை மட்டும் பாதுகாத்து போதாது, உங்களோட குடும்பங்களை நரகத்திலிருந்து பாதுகாருங்க. குடும்பம் என்று வரும்போது ஒவ்வொரு கணவனும் அவருடைய மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். கணவனும் மனைவியும் இணைஞ்சி அவர்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்கதான் குடும்பம். நல்லா சிந்திச்சு பாருங்க. பாரமான 3 பொறுப்புகள். உங்களை முதலாவது நரகத்தில் இருந்து பாதுகாருங்க. இரண்டாவது உங்களோட குடும்பம், ஆண்கள் உங்களோட மனைவிமார்கள் நரகத்தில் இருந்து பாதுக. கணவனும் மனைவியும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாருங்க. தந்திருக்கிறது மிச்சம் காலம் இல்லை, தந்திருக்கிறது கொஞ்ச காலம். வர வர மனிதன் ஆயிலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாங்க இவ்வளவு உலகத்துல உருட்டி பெரட்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் சாதிக்க பார்க்கிறோம். எங்களை மறந்து வாழ்ந்துகிட்டு போறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்? ஒரு ஆள் கூடி போனா உலகத்துல எத்தனை ராவு தூங்குவார்? ஆக கூடி போன ஒரு 25,000 இரவு பிறந்ததிலிருந்து நான் சொல்றேன். பிறந்ததுல இருந்து 25,000 இரவு உலகத்துல தூங்கினாலே அது இன்றைக்கு ஒரு பெரிய சாதனை தான். 25,000 பகல்கள் உலகத்தில் இருந்தாலே சாதனை தான். இந்த முழு உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவுதான்? ஒரு 25,000 30,000 நாளுடைய வாழ்க்கை. அதில் அதிகமான காலங்கள் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் இரவுகள் கொஞ்சம் பகல்கள் எஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் இரவும் கொஞ்சம் பகலும் உலகத்துக்கு பின்னால ஓடுறதுக்கு தரப்பட்டதல்ல. உலகம் உங்களுக்கு எழுதப்பட்டது. அந்த உலகம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த இரவுகளை ரப்பு செஞ்சிருக்கிறான், இந்த பகல்களை ரப்பு செஞ்சிருக்கிறான். உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய. நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பொறுப்பு. ஆக முதலாவது சிந்திச்சு பாருங்க, நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அதுக்கு 2 பிரதானமான வேலை செய்யணும். ஒன்று, பாவம் செய்யாம பாதுகாக்கணும்.
இரண்டாவது இதுக்கு முன்னால செஞ்சிருக்கிற பாவங்களை அழிக்கிறதுக்கு வழிபார்க்கும். பாவம் செய்யாம வழிபார்க்கணும். முதலாவது இதுக்கு முன்பு செய்த பாவங்களை அழிக்கிறது இப்படின்னு பார்க்கணும். கடந்த ஒரு 20,000 நாள் வாழ்ந்திருப்போம். அந்த 20,000 நாளில ஒரு நாளைக்கு ஒரு பாவம் வச்சா 20,000 பாவங்களை பட்டோல் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பாவம் வச்சா 40,000 பாவம் பட்டோல் இருக்கு. இந்த பாவங்கள் சும்மா விடுவாங்க. ஒரு குத்தம் செஞ்சு போலீசால தேடி வர்றதாலே அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் வீட்டில தூக்கம் போகுது. உலகத்தில் ஒரு சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சு போலீசால இவரை தேடுறாங்க, இவருக்கு தூக்கம் போகுதில்லை. 40,000 பாவங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு கபரில போட்டு மூடிட்டு வர்றாங்க. கபரில தூக்கம் போவான். அங்க லோயர் மாதிரி இல்ல, சட்ட உதவி செய்ய சட்ட வல்லுநர்கள் இல்ல, பணம் செலவழிக்கிறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல, மனைவியை பாதுகாக்கிற கணவன்மார்கள் அங்க இல்ல, பெற்றோர்களை பாதுகாக்கிற பிள்ளைகள் அங்க இல்ல. சட்டம் தனிய கபருக்குள்ள இருக்க போறோம். ஆயிரக்கணக்கான பாவங்களோட போயிட்டு கபருக்குள்ள எப்படி தூக்கம் போகும்? ஒரு பாவம் இருந்தாலே ஆபத்து. ஒரு பாவம். கபரில் இருந்த எழுப்பினத்துக்கு பின்னால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மஹ்ஷர்ல மனிதர்களை வச்சிருப்பான். சில முழங்களுக்கு மேலால சூரியன், கீழால் இருக்குது செம்பு தர, யாருக்கும் உடுப்பு இருக்காது. கபரில் இருந்து எழும்பும் போது அவ்வளவு பேரும் நிர்வாணமாக எழும்புவாங்க. யாருடைய காலிலும் செருப்பு இருக்காது, வெறும் காலோடு எழும்புவாங்க. அது இருக்கு. மக்கள் நிர்வாணமாக எழும்புவாங்க, காலணி இல்லாமல் எழும்புவாங்க. சுட்டு கொதிக்கும். இவ்வளவு மேல சூரியன் இருக்கும் போதே வியர்வை வந்தா உடல் எப்படி ஈரமா போகுது, ஆடைகள் ஈரமா போகுது. பக்கத்தில் சூரியன் வந்தா எவ்வளவு வேறுக்கும். வியர்வையால ஆடையில் நடையும். ஹதீஸ்ல இருக்குது, வியர்வை ஆறாக ஓடும். வேர்வை ஆறாக ஓடும். அவங்களுடைய மேல இருந்து வெளியாகிற வியர்வையில பாவம் செய்யறவங்க மூழ்குவாங்க. சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் முழங்கால் வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் இடுப்பு வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் கழுத்து வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க. ஹதீஸ்ல இருக்குது, சிலருடைய காலில வேர்வை கடிவாள விடுவான். பாவத்திரவை. இப்ப மக்கள் பார்ப்பாங்க, இங்கிருந்து தப்பி போறது எப்படி? இது பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. இந்த வெயிலில் எவ்வளவு நாள் நிற்கிறது? எங்களுக்கு ஒரு விடுவு இல்லையா? எங்களுக்கு ஒரு விமர்சனம் இல்லையா? மக்கள் பேசிக்குவாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்துப்போம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இது புகாரியில முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்.